ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சம்கியில் எப்படி வந்து ஒரு ஃப்ளார் டிசைன்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் சம்கி சீக்வென்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ சம்கி ஃப்ளார்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் போட்டுட்டு குறுக்க ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் கோணையாக இருந்தது, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஏதாவது ஒரு லைன் நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன் நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த மேலே கார்னர் அந்த ஸ்டார்டிங் பிளேஸ் இருக்குது இல்லையா, அதுலேருந்து நம்ம கீழ்ப்பக்கமாக வரப்போகிறோம். அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சின்னதாக லாக் ஸ்டிச் மாதிரி ஒன்று போட்டுட்டு ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு ஒரே ஒரு சமிக்கி எடுத்து அதில் விட்டுட்டேன். இப்போ அந்த சமிக்கி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கொஞ்சம் சுகர் பீட் எடுத்திருக்கேன் என்னுடைய நீடலில். ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுட்டு நான் பார்க்குறேன் அந்த லைன் பத்துதான்னு. இன்னொன்று விட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால் இன்னொரு சுகர் பீடும் விட்டுட்டு பார்க்குறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அடுத்தது ஒரு ஸ்டிச் போட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லாக் ஸ்டிச் வந்து போட்டு இந்த இடத்துல முடிச்சிடலாம். ஸோ இது ரெண்டு விதமாக செய்யலாம். இந்த பக்கம் நான் போனேன் பாருங்கள், அப்படியும் போகலாம். இல்லைனா இங்கே லாக் ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு லைனுக்குமே இதே மாதிரி போட்டு லாக் ஸ்டிச் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கொண்டு போகிற மெத்தடும் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இந்த கார்னரில் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த லைனில். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் போட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, சம்கி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் விடுறோம். இதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறோன்னா, சுகர் பீட்ஸ் விட்டுட்டு அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் இன்னொரு ஸ்டிச் அங்கே போடுறோம். அப்போ தான் அந்த லைன் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் எங்கே போட போகிறோமோ அடுத்த லைனுக்கு அப்படியே டைரெக்டாக வந்துடுறோம். இங்கே வந்து எந்த ஒரு லாக் ஸ்டிச்சுமே போடலை. டைரெக்டாக வந்துட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இன்னொரு பக்கத்துலேயே ஒரு குட்டியான ஒரு செயின் ஸ்டிச் அது போட்டோன்னா தான் நமக்கு அந்த லைன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா? அப்போ ஒரு லாங் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டதுக்கப்புறமா நார்மலாக நம்ம இப்போ அந்த இடத்துலலாம் விட்டோம் இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். அங்கே பாருங்கள், நான் பீட்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்த லைனுக்கு வரேன். இப்போ லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சமிக்கியும் பீடும் விட போகிறேன். ஸோ இதே மெத்தட் தான் இந்த எல்லா லைனுக்குமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து நெக்கு சுற்றி நம்ம வந்து ஃப்ளார்ஸ்லாம் போடும்பொழுது, ஃப்ளார்ஸு அதுக்கப்புறம் லீவ்ஸ்லாம் போடும்பொழுது இது இடையில இந்த ஸ்டிச் கொடுக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல கிராண்டான ப்ளவுஸுக்கு இதை வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சில ப்ளவுசஸ்லாம் வந்து சம்கி ஃப்ளார்ஸ் வித் ப்ளவுசஸ்லாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது அங்கங்கே வரும்பொழுதே அந்த லுக்கே ரொம்ப கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸில் பார்க்கும்பொழுது. ஸோ இப்போ இதுக்கு இடையில நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் தெரியுது இல்லையா? ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டோன்ஸ் ஒட்டலாம். இல்லைனா பீட்ஸ் கூட நம்ம பெரிய பீட்ஸ் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணலாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான். ஸோ நான் இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன். ஸோ இந்த லாஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடலாம். இப்போ இந்த லாஸ்ட் லைன் நான் முடிச்சுட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இதை நான் முடிச்சிடுறேன். இப்போ முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, க்ளூ வச்சுட்டு என்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலரில். ஸோ அந்த ஸ்டோன் வைக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய ஸ்டோன் அந்த சைஸை கவர் பண்ணுற அளவுக்கு, அந்த கேப்பை கவர் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ பெருசு இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லை பீடு கூட இப்போ அடுத்ததுக்கு பீடு போட போகிறேன், அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டில் எந்த இடத்துல அந்த சர்க்கிள் லைன் போட்டிருக்கேனோ அதுக்கு மேலே கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டிச்சை எடுத்து உள்பக்கமாக வந்து ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் திருப்பி என்ன பண்ணுறேன்னா, அந்த மேல் பக்கம் போயிட்டு அந்த லைன் மேலே ஒரு செயின் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச்சு ஸ்ட்ராங் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சம்கி கொடுத்துட்டு கீழே கரெக்டாக எங்கே சம்கி முடியுதோ அங்கே ஒரு செயின், அகெயின் இன்னொரு ஸ்மால் செயின், அது வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கே அந்த சம்கி முடியுதோ சர்க்கிளுக்குள்ளே ஒரு செயின், அகெயின் அந்த சர்க்கிள் மேலே ஒரு செயின், இப்படி கொண்டு போகணும். இப்போ திருப்பி என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு சம்கி வைக்க போகிறோம். அப்போ அது ஃபஸ்ட்டு சம்கிக்கு கொஞ்சம் மேலே ஒரு பாதி மேலே வந்து வரும். அதே மாதிரி சம்கி முடிகிற இடத்துல ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு கீழே ஒரு குட்டி ஸ்டிச். அகெயின் பாருங்கள், சர்க்கிளுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திருப்பி
இன்னொரு சம்கி வந்து வைக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்குன மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரு சம்கி மேலே இன்னொரு சம்கி அமுக்கணும் அந்த மாதிரி அடுக்குன மாதிரி இருக்கும். அந்த சம்கி முடிகிற இடத்துல உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்டிச்சு, அந்த லைன் மேலே ஒரு ஸ்டிச். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டு வரும்போது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃப்ளார் மாடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டணும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கேப்பு நடுவில் இருக்க கேப்பை கவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சொன்ன மாதிரி நான் பீடு இருக்குது இல்லையா, மணி சைஸ் உங்களுக்கு எவ்வளோ பெருசு அந்த கேப்பை கவர் பண்ணுற மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மணி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டோன் போட்டதுனால இந்த பக்கம் நான் வந்து உங்களுக்கு மணி காட்டுறேன். இது வந்து நான் இப்போ உங்களுக்கு சிங்கிள் லேயராக தான் காட்டுறேன். இது டபுள் லேயர் சம்கியாகவும் போடலாம். இப்போ நான் இந்த மேலே சுற்றி ஒரு சிங்கிள் லேயராக போட்டு வரேன் இல்லையா, இப்போ அகெயின் உள்ளுக்குள்ளார வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி அகெயின் இன்னொரு கலர், இப்போ இங்கே நான் கோல்டு இப்போ கொடுத்துட்டு வரேன் இல்லையா, நீங்கள் வேறு ஒரு கலர் சம்கீஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸு சாரீ என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி அகெயின் நீங்கள் உள்ளுக்குள்ளார நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த லைன்ஸ் வந்து சர்க்கிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெருசாகிட்டே போகும். ஸோ அப்போ போடும்போது நீங்கள் அதிகமான லைன்ஸ் போடலாம். அதாவது இப்போ லாஸ்ட்டாக நான் போட்டு முடிக்க போகிறேன் பாருங்கள், அதிகமானது போடலாம். உள்ளுக்குள்ளே ஒன்று, அதுக்குள்ளே ஒன்று, அதுக்குள்ளே ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு அடுக்கடுக்காக போட்டுகிட்டே வரலாம். இப்போ அதை லாஸ்ட்டாக நான் போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சமுக்கி இருக்குது இல்லையா, அந்த சமுக்கியை எடுத்து இப்போ லாஸ்ட்டாக போட்ட சமுக்கிக்கு மேலே விடுறேன். இப்போ விட்டுட்டோம்னா நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடித்தோன்னு தெரியாது, எல்லாம் ஒன்று மேலே ஒன்று அப்படியே வந்துடும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இன்னொன்றும் நான் ஒரு லேயர் உள்ளே போடுறது இருந்தால் போடலாம். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, நடுவில் சென்டராக வர மாதிரி அந்த நூலை இப்போ பாருங்கள் எடுத்து விட்டுருக்கேன் இல்லையா, இதே மாதிரி எடுத்து விட்டுட்டு இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த உள்ளே கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி சமுக்கிய உள் பக்கம் வர மாதிரி இன்னொரு கலர்ஸ் கொடுக்கலாம். இல்லை இப்போ நான் வைக்கிற மாதிரி ஒரு பீட் கலர், இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக வேறு ஒரு கலர் கொடுக்குறேன். இந்த மாதிரி பீட் கொடுத்துட்டு, ஏற்கனவே பீட்டில் எப்படி நாட் போடணுன்னு சொல்லியிருக்கேன், அப்படியே அது உள்பக்கமாக போட்டு கவுத்து விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ 2 ஃப்ளாஸும் நம்ம அழகாக முடிச்சிட்டோம். இது பாருங்கள், இது நான் வந்து சிங்கிள் லேயராக தான் வந்து போட்டிருக்கேன் அந்த பக்கம். இது வந்து ஸ்டோன் ஒட்டி முடிச்சாச்சு, இது சிங்கிள் லேயராக தான் போட்டிருக்கேன். அந்த இன்னும் கொஞ்சம் தெரிகிற கேப்பை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு லேயரும் போடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்து இந்த ஸ்டிச் வந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிக்சரை பாருங்கள், அந்த ஃபுல்லாக கொஞ்சம் கேப் தெரிஞ்சது இல்லையா, அந்த இடத்துல நான் சக்கரி வச்சு கவர் பண்ணி இந்த மாதிரி பீடு வச்சுருக்கேன். இப்படி கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து.